மீனராசிக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. முதல்ல அந்த மீனராசிக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கணும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பயத்திலேருந்து முதல்ல தயவுசெய்து வெளியே வாங்க. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய பார்வை மிகப்பெரிய பலமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய பலம் மீனராசிக்கு காத்துருக்கு. நம்ம ஸ்கூலில் படிக்கிற போது நல்லா படிச்சிருப்போம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே நமக்கு எல்லா ஆன்சருமே தெரியும். இந்த எல்லா ஆன்சரும் தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு படபடப்பு வரும். அப்போ நமக்கு சில ஆன்சர்ஸ் மறந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு நேரம் மீனராசிக்கு போயின்னு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். மீனராசியை பொறுத்தவரை மீனராசி எல்லா கிரகங்களுமே நட்பு. சில பேர் எடுத்துன்னு வருவா, புதன் நீசம் அப்படின்பா. அப்புறம் ஏங்கய்யா புதனோட நட்சத்திரம் ரேவதியை மீனராசியில் வச்சுருக்கீங்க? அதனால தான் ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. உச்சனெல்லாம் உச்சன் அல்ல, நீசனெல்லாம் நீசன் அல்ல, சேர்க்கையெல்லாம் சேர்க்கை அல்ல, பார்வையெல்லாம் பார்வை அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மீனராசிக்கு லாப விரையாதிபதி சனி, நட்பு கிரகம். சில இடைஞ்சல்கள் வரதான் செய்யாது, ஒவ்வொருத்தருடைய கர்மா. அதை போய் நம்ம சனியினுடைய தலையில் கொண்டு போய் உட்கார வைக்கப்படாது. இப்போ குரு பகவான் நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு பொசிஷன், அனுகூலமான ஒரு இடம், 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். மீன ராசியில் யாரெல்லாம் பிறந்து யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் கண்டிப்பாக அந்த குரு பெயர்ச்சியில் நடக்கும். நீங்கள் மீன ராசியில் அது மீன லக்னமும் இருக்கலாம். பொதுவாக சொல்கிறேன் பாருங்கள், கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம்டுங்க. எழுதி வச்சுக்கலாம், இந்த வருஷத்தில் மேரேஜ் கன்ஃபார்ம்டு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் மூலமாக உங்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துருக்கு, 100% காத்துருக்கு. எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். நண்பர்கள் உறவினருடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். மீனராசிக்கு அதிர்ஷ்டமா? சரி, மீனராசிக்காரன் சிரிப்பா, என்னது எங்களுக்கு அதிர்ஷ்டமா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இப்போ நேரம் நல்லா இருக்குது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கும்பாபிஷேகங்களை கலந்துப்பீங்க, நிறைய புண்ணிய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். அன்னதானம் நிறைய பண்ணுவீங்க, நிறைய பேரை படிக்க வைப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இது எல்லாமே நமக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டுங்க. தைரியமாக தொழில் ஆரம்பிக்கலாம், நல்லபடியாக வரும். அது மாதிரி புது உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகலாங்களா? ஏன்னா 100% கண்ணை மூடிட்டு கிளம்புங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி துணிஞ்சு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எல்லா கிரகங்களுடைய அமைப்புமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில் புதிய உச்சநிலை உங்களால் அடைய முடியும். இந்த மீனராசியில் பிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருந்தீங்கன்னா, கிரிக்கெட் வீரர்கள்லாம் இருந்தீங்கன்னா அந்த வருஷம் நிறையா சதம் அடிப்பீங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்க அனுகூலம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஸ்பான்சர்ஸ், புது ஸ்பான்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். தினமும் முருகன் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். 3, 6, 9
சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆகிய விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்.